ரஹீம். எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய காத்தான்குடியைச் சேர்ந்த ஹஜ்ஜாஜிகளும் ஏனைய வியாபாரத்தில் ஈடுபட்டவர்களும் சேர்த்து புதுக்குடியிருப்பிலே கடத்தப்பட்டு அங்கு புதைக்கப்பட்டதாக கூறப்பட்ட விடயம் தற்போது ஒரு மர்மமான விடயமாக மாறியிருக்கின்றது. அதாவது, முன்னர் இந்த விடயங்கள் நீதிமன்றத்திற்கு வந்து பின்னர் அவை ஒத்திவைக்கப்பட்டு இப்போது அந்த இடத்தை தோண்டும் அளவிற்கு அது வந்திருக்கின்றது அந்த விடயம். ஆனால் இந்த உள்ளூர் அரசியல்வாதிகளோடு சேர்ந்திருக்கின்ற சிலர் அதனை தோண்ட வேண்டும் என்று ஒரு காராரும், அது இடம் வேறு இடம், இது வேறு இடம் என்று காட்டியெல்லாம் முன்னர் பிரச்சனை போனது. ஒருவர் ஒரு இடத்தை காட்டுவார், இன்னொரு இடத்தை காட்டுவார். அதில் எல்லாம் குழப்பம் நடந்துதான் அது ஒரு நீண்ட காலமாக கைவிடப்பட்டிருந்தது. தற்போது புதிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே அதற்குரிய உத்வேகம் வழங்கப்பட்டு அந்த இடத்தை தோண்டுகின்ற விடயம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனாலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் சூரியன் எஃப்எம் வானொலியிலே விழுதுகள் நிகழ்ச்சியில் ஒருவரை பேட்டி கண்டார்கள். பேட்டி கண்டவரும் தமிழர், பேட்டி வழங்கியவரும் தமிழர். அந்த பேட்டி வழங்கியவர் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எவ்வளவு அநீதிகள் இந்த சிங்கள இராணுவத்தினால் ஏற்படுத்தப்பட்டன, விளைவிக்கப்பட்டன என்றெல்லாம் விலாவாரியாக சொல்லிக் கொண்டு வந்தார். உண்மையில் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அநீதி என்பது பொதுவாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். அந்த வகையிலே நானும் அந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தேன். இருந்தாலும் பேட்டி கண்டவர் அவர் ஒரு கட்டத்திலே இந்த பேட்டி வழங்கியவரிடம் கேட்டார், இந்த புதுக்குடியிருப்பிலே முஸ்லிம் ஹஜ்ஜாஜிகள் அவர்களோடு இணைந்து வந்தவர்கள் எல்லாம் கடத்தி கொல்லப்பட்டதாக ஒரு விடயம் இருக்கின்றது, இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டதற்கு அந்த விழுதுகள் நிகழ்ச்சியிலே பேட்டி கொடுத்த அவர் அப்போதுதான் தன்னுடைய சுயரூபத்தை வெளிக்காட்டுகின்ற வகையிலே ஒரு பதிலை வழங்கினார். அதாவது அவர் சொன்னார், முஸ்லிம் ஹஜ்ஜாஜிகளும் கொல்லப்பட்டு வைக்கப்பட்டதாகவும் ஒரு செய்தி இருக்கின்றது என்று சொன்னார். ஏனைய விடயங்களை எல்லாம் அவர் நேரடியாக பார்த்து கொண்டிருந்தது போல் பேட்டி கொடுத்தார். ஆனால் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்ட விடயத்தை கூறுகின்ற போது அவ்வாறான ஒரு செய்தி இருக்கின்றது என்று சொன்னார். அப்போது நான் நினைத்தேன், இவரும் ஒரு டயஸ்போராவுடைய ஆளாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் நினைத்தேன். அநீதி என்பது எந்த சமூகத்துக்கு விளைவிக்கப்பட்டாலும் அதற்காக நாங்கள் நீதிக்காக, நியாயத்திற்காக குரல் கொடுக்க வேண்டும். சரி, அது ஒரு பக்கம் இருக்க, தற்போது நான் நினைக்கின்றேன் சில இடங்கள் தோண்டப்பட்டு விட்டன. ஆனால் அந்த இடங்களிலே எந்த ஒரு அடையாளமும் தென்படவில்லை. புதைகுழிகள் இருந்ததற்குரிய உடலங்கள் புதைக்கப்பட்டதற்குரிய அடையாளங்கள் தென்படவில்லை. அப்படியாயின் இந்த இடத்தை காட்டுபவர்கள், அடையாளம் காட்டுபவர்கள், இந்த அரசியல் சார்ந்தவர்கள், அதாவது மோசடி அரசியலிலே வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள், இவர்கள் சில நேரம் டயஸ்போராவின் பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த உரிய இடத்தை மறைத்து வேறு இடங்களை காட்டுகின்றார்களா என்ற சந்தேகம் தற்போது எழத் தொடங்கி இருக்கின்றது. சில புத்திஜீவிகள் கூட இது சம்பந்தமாக என்னுடன் பேசினார்கள். இந்த இடத்தை இடம் மாறி காட்டப்படுகின்றது என்று சொன்னார்கள். ஆனால் இதனை காட்டுபவர்கள் இதுவரை காலமும் தாங்கள் சமூகத்திற்காக ஏதேதோ சாதித்து விட்டதாக மார்த்தட்டி கொள்பவர்கள் தான், அல்லது மார்த்தட்டி கொள்பவரின் ஆட்கள் தான். ஆனால் ஏன் இப்படி நடக்கின்றது? மறுமையை பற்றியோ இறைவனுடைய நீதியை பற்றியோ எந்த விதமான நம்பிக்கை, அதாவது ஈமான் என்ற விடயம் இல்லாமல் நடந்து கொண்டிருப்பது பெரும் வேதனைக்குரிய விடயமாகும். ஏனெனில் எந்த அநியாயத்திற்கும் நியாயம் கிடைக்க வேண்டும். இதுதான் ஒடுக்கப்பட்ட மக்களின் கருத்தாக இருக்கின்றது. ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்போதுமே வேண்டி நிற்பது நியாயத்தை. எனவே இந்த
உண்மையிலேயே இவர்கள் டயஸ்போராவின் வழிகாட்டலின் பேரில் இவ்வாறு வேறு இடங்களை காட்டுகின்றார்கள் என்றால் இவர்கள் இறைவனை கஞ்சிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய சமூகத்தின் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அவர்களுடைய குடும்பத்தினருக்கு அவர்கள் இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய ஜனாசாக்கள் கிடைக்க வேண்டும் என்று. அவர்களுக்கு செய்கின்ற பெரும் அநீதியாக இந்த டயஸ்போராவுக்கு கட்டுப்பட்டு நிற்கின்ற இந்த ஆட்களின் விடயங்கள் காணப்படுகின்றது. எனவே இது தொடர்பாக சமூகத்தில் உள்ள புத்திஜீவிகள் சற்று தங்களுடைய குரலை உயர்த்த வேண்டும். இந்த விடயத்தில் எங்களுடைய சமூகத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும். எனவே அன்பானவர்களே, ஏற்கனவே அந்த இடத்திலே வசித்தவர்கள் சரியான இடங்களை அடையாளம் காட்டியிருந்தார்கள். அவர்கள் தமிழர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் சரியான இடத்தை அடையாளம் காட்டியிருந்தார்கள். இப்போது அந்த இடங்கள் எல்லாம் அடையாளம் இல்லாமல் ஆக்கப்பட்டு வேறு இடங்கள் காட்டப்படுவதாகத்தான் தென்படுகின்றது. ஏனென்றால் அந்த அப்போது அடையாளம் காட்டிய அந்த குடிசைகளிலே வாழ்ந்த மக்களுக்கு கூட இந்த டயஸ்போராக்கள் வேறு இடங்களில் வீடுகளை கட்டி கொடுத்து, இதிலே நீங்கள் அமைதியாக இருங்கள், இந்த விடயத்தை வெளிப்படுத்த வேண்டாம் என்று. என்றால் 100% புலிகளும் அவர்களை சார்ந்தவர்கள் தான் பாதிக்கப்பட்டார்கள் என்ற விடயத்தை உலகத்துக்கு காட்டுவதிலே இந்த டயஸ்போராக்கள் மிகவும் மும்முரமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். புலிகள் பாதிக்கப்பட்டதைத்தான், புலிகள் அல்லது தமிழர்கள் பாதிக்கப்பட்டதைத்தான் வெளிப்படுத்துகிறார்களே தவிர புலிகளால் மக்கள் வேறு இனத்தவர்களும் வேறு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த டயஸ்போராக்கள் வெளிப்படுத்துவதற்கு தயாராக இல்லை. ஆகவே இந்த துரோகத்திற்கு துணை போகின்ற முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய காரியத்தை ஒரு முறை நாம் செய்வது சரிதானா என்று பார்க்க வேண்டும். ஆகவே அவ்வாறான ஒரு விடயத்தில் இருந்து ஒதுங்கி ஏதோ உலகில் அற்ப சொற்ப லாபங்களுக்காக இந்த டயஸ்போராக்கள் வழங்குகின்ற பணங்களுக்காக இவ்வாறு செய்வது என்பது பொருத்தமற்ற செயல். எனவே அவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை சற்று மீளாய்வு செய்து அந்த சரியான புதைகுழிகள் அல்லது சரியான இடத்தை காட்டி இறைவனின் அன்பையும் மறுமையில் நற்கூலியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.